கட்சி தொண்டருடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது. அதை தான் வந்து வானகரத்தை கல்யாண மண்டபத்தில் ஒரு வாட்டி தெளிவாக சொன்னார். இனிமேல் பிஜேபி கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை, சட்டமன்ற தேர்தல்களையும் தொடராதுன்னு சொன்னார். ஆனால் அது தொடரும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது திமுகவை வீழ்த்தினா நாங்கள் யார் கூட வேணால் கூட்டணி சேருவோம் அப்படின்ற ஒரு சின்ன தத்துவ விளக்கத்தை சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடலாம். ஆனால் இதே அமித்ஷா கொடநாடு வழக்கு திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தால் மத்திய புலனாய்வு முகமைகள் இருக்குல்ல, ஏன் இதை பற்றி இன்னும் பேசலை? கொடநாடு வழக்கு என்ன, ஜெயலலிதாவின் மரணத்தின் பின்னால் இருக்கின்ற மர்மம் என்ன என்பதை திமுகவை விட்டிருந்தாலும் கூட ஒன்றிய அரசு என்னது கையில் எடுக்கவில்லை, ஏன் அதை ஒரு பிரச்சாரமாக பண்ணல? அப்போ இங்கே எல்லாமே கொடுக்கல் வாங்கல் தான். இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவை நாங்கள் ஒரு அணியாக வச்சுக்கிறோம், எங்கள் அணியில் அவங்க இருக்கட்டும், என்டிஏ கூட்டணியில் இருப்பாங்க, ஆனால் அதிமுக கூட்டணியில் அவங்க இருக்க மாட்டாங்கன்னு ஒரு புது தயிர் சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட போகிறாங்க. அந்த காம்பினேஷன் ஒன்று வரப்போகுது. தேமுதிக ஒன்று இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய பலம் இழந்து வெகு நாட்கள் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தேவையில்லை, தந்தை மகன் மோதல்ன்றது ஆபாசத்தினுடைய உச்சக்களமாக மாறிடுச்சு. அரசியல் களம் என்பதை மாறி ஆபாசத்தினுடைய உச்சக்களமாக மாறி அவுரங்கசீப்பினுடைய வாழ்க்கை முறைகள்லையும் ஷாஜகான் வாழ்க்கை முறைகள் என்ன நடந்ததோ அதுதான் அங்கேயும் நடந்துச்சு. ஸோ அவங்களுடைய பலமும் போயிடுச்சு. இப்படி இருக்கின்ற சூழலில் வந்து அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே வெல்ல முடியுமா என்றால் இவங்க சொல்லுவாங்க ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்குன்னு. இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்றது வந்து திமுகவிற்கு எதிரான வாக்குகளாக மாறுகின்ற பட்சத்தில் திமுகவினுடைய வாக்கு விகிதத்தை யாராலையும் குறைக்க முடியாது. 26-30% இருக்கு. அப்போ அவங்க கூட கூட்டணி யாரு? திரும்ப உறுதியாக நிற்கிறார். காங்கிரஸ் வந்து இப்போ அவங்கள பார்த்து அவங்களே சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க சொரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் விஜய் கூட போனால் ஏதாவது வந்து அவங்க ஜெயிச்சிடலாம்னு நினைச்சிருக்காங்க. விஜயுடன் போகின்ற பொழுது காங்கிரசிற்கு ஏற்படுகின்ற மாற்றம் என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்த அளவில் இந்தியாவில் ராகுலை ஒரு தலைவராக மதிக்கின்ற அளவிற்கு அகில இந்த அளவில் அறிமுகப்படுத்திய பெருமை ஸ்டாலினுக்கு மட்டும்தான் உண்டு.